2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட் அறிவிப்பில் பல நல்ல விஷயங்கள் கல்விக்காக அறிவிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சர். அதில் இந்த அகடமிக் இயரில் 10,000 கூடுதல் அட்மிஷன் மருத்துவக் கல்லூரியிலையும் மேற்கொண்டு 5 ஆண்டுகளில் 75,000 பணி அதாவது சேர்க்கை இடம் அதிகரிச்சிருக்காங்க. இது மூலமாக நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பதன் மூலமாக நாட்டில் மருத்துவ கட்டமைப்புகளும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எளிய மருத்துவ வசதிகள் சென்றடையும். இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்குது. அதே போல் செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி மிக நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 500 கோடி முதலீட்டில் ஒரு மையம் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்வியில் இந்தியாவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் உதவும். அதுபோல் அடல் லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், ஏன்னா இது இன்றைக்கி அரசு பள்ளிகளில் ஏற்படுத்துகிறாங்க. இந்த திட்டமானது மாணவர்களுடைய கற்பனை திறன், படைப்பாற்றல், புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 50,000 அரசு பள்ளிகளில் ஏற்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் நல்ல படைப்பாற்றல் மிக்க மாணவர்களாகவும் கற்பனைத்திறன் மிக்க மாணவர்களாகவும் புதிய தொழில் முனைவர்களாகவும் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது இன்றைக்கி பள்ளி முதல் கல்லூரி வரை அனைத்து படிப்புகளும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாக்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த டிஜிட்டலைசேஷன் ஆகிறதுனால கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வசதி டிஜிட்டல் மய கல்வியினால் போய் சேரும். அதனால் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் கல்வியினால் கிராமப்புற மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களோட போட்டி போட்டு மென்மேலும் பல துறைகளில் வெற்றி பெறுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். இது போன்ற பல்வேறு கல்வி சார்ந்த அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். இது இந்திய கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனையாகவும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா உலக அளவில் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடும் சிறந்த கல்வியில் சிறந்த நாடாகவும் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த பட்ஜெட் வரவேற்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. என் பேர் சேகர். இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வரி சலுகை 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரலையும் உயர்த்திருக்காங்க. இதனால் நடுத்தர மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பெண்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைய 2 கோடி வரலையும் நிதியுதவி பண்ணுறாங்க. அதனால் பெண்கள் தொழில் முனைவராக நிறைய வாய்ப்பு உண்டு. கிசான் கிரெடிட் கார்டு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் உயர்த்தினால சிறு குறு விவசாயிகள் வாழ்க்கையில் முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பட்ஜெட்டு அனைத்து தர மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்.